தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. என்ன காரணத்துக்காக உங்க ஹஸ்பண்ட் விஜய நீங்க டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் கூட வாழ பிடிக்கல மேடம். அதான் என்ன ரீசன்னு கேக்குறேன். அவர் உங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறாரா? இல்ல மேடம். வாய்க்கு வந்தபடி எதுவும் பேசி திட்டுறாரா? இல்ல. இன்டீசென்ட்டா எதுவும் பிஹேவ் பண்றாரா? வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றாரா? ஐயோ இல்ல மேடம். தாம்பத்தியத்துல ஏதாவது பிரச்சனை? பின்ன எதுக்குதான் உங்க ஹஸ்பண்ட நீங்க டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் விரும்புறேனோ இல்லையோ, ஆனா நான் அவரை பிரிஞ்சுதான் ஆகணும். அது காலத்தோட கட்டாயம் மேடம். கோர்ட்டுக்கு இந்த ரீசன்லாம் பத்தாது மல்லி. எந்த பிரச்சனையும் இல்லாத மனுஷனை நீங்க ஏன் பிரியணும்னு நினைக்கிறீங்க? கோர்ட்டுக்கு நீங்க எந்த ரீசன் வேணாலும் சொல்லிக்கோங்க. எனக்கு எனக்கு அவரை பிரியணும், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு இதுல முழு சம்மதம் தான். ஆமா மேடம். உங்க கேஸ் ரொம்ப விசித்திரமா இருக்கு மல்லி. இப்போ உணர்ச்சி வசப்பட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு டைவர்ஸ் பெட்டிஷனை போட்டுட்டு அப்புறமா கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி பேக் அடிக்க கூடாது. என்னவோ பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் கேஸ் போட வச்ச மாதிரி ஜட்ஜு என்ன பாப்பாங்க? அதனாலதான் நான் உங்களை கேக்குறேன். அப்படியெல்லாம் இல்ல. இது நானா யோசிச்சு எடுத்த முடிவுதான். இது நீங்களா எடுத்த முடிவு மாதிரி தெரியல. வெளியில இருந்து 1000 பேர் 1000 சொல்லலாம். ஆனா சேர்ந்து வாழறவங்க நீங்க. நல்லதோ கெட்டதோ, கஷ்டமோ நஷ்டமோ, நீங்க தான் இந்த லைஃப கண்டினியூ பண்ணணும். சொல்றவங்க சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா யதார்த்தத்தை ஃபேஸ் பண்ண போறது நீங்க தான். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழறதோ, வாழ முடியாதுன்னு பிரிஞ்சு போறதோ, எதுவா இருந்தாலும் முடிவு உங்களோடதா தான் இருக்கணும். புரியுது மேடம். இது என்னோட முடிவுதான். மல்லி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வக்கீல் அப்புறம் கோர்ட் இதையெல்லாம் பணம் சம்பாதிக்கிற ஒரு வழியா மட்டும் பார்க்காத கீதா. நீதி கிடைக்காதா, நியாயம் கிடைக்காதா அப்படின்னு தவிச்சு நிக்கிறவங்களுக்கு ஆதரவா நிக்கிற ஒரு சேவையாவும் பார்க்கணும்னு எங்க அப்பா எனக்கு சொல்லிருக்காரு. அதனாலதான் இவ்வளவு டீடைலா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். டைவர்ஸ் பத்தி முடிவெடுக்கிறது உங்களோட இஷ்டம். ஆனா டைவர்ஸ்க்கு அப்புறமா வித்தியாசமான பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தைரியமா இருக்கணுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஆண் விவாகரத்து பண்ணா அதிக நியாயம் இருக்கும்னு இந்த ஊர் நம்பும். அதே ஒரு பொண்ணு விவாகரத்து பண்ணா அவ கேரக்டர் சரியில்லைன்னு பேசும். புரியுது மேடம். நானும் அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் சொல்றேன். நீங்க நோட்டீஸ் அனுப்பிடுங்க. எப்போ அவர் கைக்கு நோட்டீஸ் கிடைக்கும்? இன்னைக்கு அனுப்ப ட்ரை பண்றேன். முடியலனா நாளைக்கு கண்டிப்பா அனுப்பிடுவேன். எப்படியும் 2 நாளைக்குள்ள அவர் கைக்கு கிடைச்சிரும் மல்லி. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, எப்ப வேணாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப நன்றி மேடம். சரி, போயிட்டு வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கூட வாழணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி இவ்வளவு சீக்கிரமா எல்லாமே முடிவுக்கு வரும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. நானும் நீங்களும் இனிமே எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா வாழுவோன்னு நினைச்சேங்க. ஆனா நீ
அப்படியா நினைக்கிறேன்னு நிம்மதியே என்ன பார்த்து நினைச்சிருச்சு. இப்படி நானே என் கையால அதை முடிச்சு வைக்கிறேன் பாத்தீங்களா? வாழ்க்கையில மிஸ்ஸஸ் மல்லி விஜய்ங்கிற பேரை தான் ஒரு பெரிய சொத்தா நினைச்சேங்க. ஆனா இப்ப அதையே நான் இழக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில எனக்கு என்னங்க இருக்கு? உங்களையும் வெண்பாவையும் பிரிஞ்சு நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல. ஆனா எந்த விதத்திலயும் நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு நான் காரணமாயிடக் கூடாது. அந்த பாவம் எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் விட என்னோட முடிவை பத்தி உங்ககிட்ட மனசு விட்டு சொல்ல கூட முடியாம உள்ளுக்குள்ளேயே தேக்கி வச்சு மூச்சடிச்சு போய் நிக்கிறேன். முடியலங்க, முடியல. எல்லா கஷ்டமும் என்னோட போகட்டும். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கிறத தூரமா இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். இதெல்லாம் நீங்க செய்றீங்க. இத பாக்குறப்ப சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். உங்களெல்லாம் விட்டுட்டு போயிடலாங்கிற முடிவுல நான் இருக்கிறப்ப எதுக்குங்க இப்படி எல்லாம் செய்றீங்க? சூப்பர். மல்லி மல்லி, அது வந்து அது அங்க நம்ம வீட்ல, அந்த வீட்ல போட்டோஸ் எல்லாம் நம்ம வச்சிருந்தோம்ல. ஆனா இங்க அன்னபூர்ணி அம்மா வீட்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் அம்மா கிட்ட போய் கேட்டேன். அட என்ன மாப்பிள்ள நீங்க இதுக்கெல்லாமா பெர்மிஷன் கேப்பீங்கன்னா உங்க கோச்சுக்கிட்டாங்க. மெயின்ல அந்த போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சா, போய் வேலையா பிரிண்ட் போட்டு ஃப்ரேம் பண்ணி எல்லா இடத்துலயும் தொங்க விட்டுட்டேன். எப்படி சூப்பரா இருக்குல்ல? மல்லி, நீ ஏன் இப்படி பாக்குறேன்னு எனக்கு நல்லா புரியுது. அங்க நம்ம காரு பங்களான்னு அவ்வளவு வசதியா இருந்தோம். ஆனா அப்ப இல்லாத ஒரு சந்தோஷம், நிம்மதி, மன நிறைவு இப்ப இருக்கு மல்லி. கஷ்ட நஷ்டங்கள்ல நம்ம சேர்ந்து ஒன்னா நடக்கிறதும் நல்லா இருக்கு இல்லையா? வெண்பா குட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. எங்க நான் போயிட்டா இதெல்லாம் இன்னும் உங்களை கஷ்டப்படுத்துங்க. சரி மல்லி, என்ன மல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஐயோ டாடா. ஐயோ என்னாச்சுங்க? ஒண்ணுல மல்லி, ஒண்ணுல. வெறும் லைட்டா தான் பட்டுச்சு. ஏங்க இப்ப எதுக்குங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? பார்த்து கவனமா இருக்க மாட்டீங்களா? இருங்க, தைலம் தேய்ச்சி நீவி விட்டா நல்லது. மல்லி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இருங்க, நான் வரேன். இருங்க மல்லி. வெண்பா பாத்தியா? டாடாக்கு ஒண்ணுனதும் மல்லியம்மா எப்படி பதறிட்டு ஓடுறாங்கன்னு பாத்தியா? குளிக்கலடா. இல்ல அதெல்லாம் லேசாதான். ஆனா மல்லிய பாத்தியா? இதுக்கே பதறிட்டா. அன்னைக்கு ஏதோ அப்செட்ல இருந்திருக்கா. இப்ப புரியுதா? மல்லியம்மா இங்க உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. மல்லி லேசாதான் பட்டுச்சு. இப்ப பரவாயில்லையாங்க? உங்களை தான் கேக்குறேன்.
அது மல்லி ஒண்ணும் இல்ல மல்லி, பெருசாலாம் கால்ல அடிபடல. சும்மா சொல்லாதீங்க. இப்ப தெரியாது, விட்டா வீங்கிடும். உடனே நீவி விட்டா கம்ப்ளீட்டா சரியாயிடும். மல்லி, கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.